சொல்லுவார்கள். என்னை இருசி இருசி என்று இந்த உலகத்தார் பேசுகின்றார் மன்னா. மன்னவா தண்ணீர் கரைக்கு நான் போக முடியல. ஏன் போக முடியல? தண்ணீர் கரைக்கு போனா மடமடன்னு போகணும், குடத்தை கொண்டு போகணும், தண்ணியை பிடிச்சிட்டு ஓம்பாட்டுக்கு வர வேண்டிய தண்ணியை பிடிக்கணும்னு நினைச்சுதான் போறேன். சரி, போற இடத்துல நிக்கவா 4 பேரும் சும்மாயா நிக்கா? என்ன இதா? அங்கிருந்து வருவதற்கு முன்னால அண்ணா வாரா, பிள்ளை இல்லாத மலடி வாரா. ஆஹா, வழிய விடுங்கடி, அவ மூஞ்சில முழிக்கவா அப்படின்னு என்ன பார்த்து ஒரு இழப்பமா பேசுவாங்க. குளத்தாங்கரைக்கு போனா அங்க உள்ள பெண்கள் எல்லாம் என்ன குறைவா பேசுகிறாங்க மன்னா. ஒரு கல்யாண வீட்டுக்கு நிம்மதியா போக முடியுதா? கல்யாண வீட்டுக்கு கூட்டத்தோட போய் சாப்பிட்டு வந்துட வேண்டியானே. கூட்டத்தோட கூட்டமா மொய் எழுதாம சாப்பிடலாம். சரி, உன்னைய மாதிரி. ஆமா, நாம எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரிதான், கவர் கொண்டு போவேன். சரி, பேரெல்லாம் விலாசமா எழுதுவேன். ஆனா உள்ள ரூபா வைக்க மாட்டேன். ஆமா, சரி. இப்படித்தான் சில பேர் ஏமாத்துதாங்கன்னு சொல்லி இப்ப உடனேக்கு உடனே கவரை பிரிச்சு பாத்துருந்தாங்க. அப்படி பிரிச்சு பாத்துட்டா தான் ஒரே இல்லையே. ஆமா, 10 பங்கன்ல வந்து ஒரே மாதிரி ஒரு 10 ஆள் இருந்தா தான் பங்கனே நாசமா போச்சு. அப்படி பிரிச்சு பாத்துருந்தாங்கன்னு சொல்லி மொய்ய பிறகு என்னைக்கு நாங்க வாங்க. ஆமா, கவர் கொடுத்தாலும் அத உடைச்சு பார்த்து உள்ள எவ்வளவு ரூபாய் இருக்கு எடுத்து பார்த்தா தானே இந்த ஆறு இன்னாரு கணேசன் இவ்வளவு ரூபாய் செஞ்சிருக்கான்னு இந்த நோட் எழுத முடியும். எழுத முடியும். அதான் கூட்டத்துல அப்படி வந்ததுதான். அவரு உழைச்சு உன்னால பாக்கலனாலும் அவர் போனதுக்கு பிறகு பார்த்தாலும் இன்னாரு இப்படி வந்துட்டு தின்னுட்டு சும்மா மொய் வச்சுட்டு போயிருக்காம நல்லா எழுதுவான். நல்ல மதிப்பு இருக்கும். நல்ல மதிப்பு ரொம்ப இருக்கும். அந்த மதிப்பு நமக்கு போறாதா? வரும். நீயே அப்படி வச்சுக்கிட்ட பிறகு உன்னை என்ன சொல்ல? சரி, மதிப்பு போதும் உன்கிட்ட. ஆமா, அதுக்கு மேல உனக்கு என்னத்தை கொடுக்க சொல்லுத? சரி. அப்ப இந்த நாகராசனும் நாகக்கண்ணியும் சொல்லுகிறாள் கல்யாண வீட்டுக்கு போக முடியல. ஏன் போக முடியலன்னா, எதற்காக? திருமணம் நடக்கும் போது தாலியை தேங்காய் மேல வச்சு தொட்டு கும்பிட சொல்லி தாம்பூலத்துல எல்லாருக்கும் கொண்டு வருவாங்க. ஆமா, தொட்டு கும்பிடுவதற்கு. ஆமா, எல்லாரும் தொட்டு குடுக்கும் போது கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, என் பக்கம் தட்டு வரும், நாகண்ணி பக்கம் தட்டு அங்கண்ணி போயிரு. நான் மலடின்னு சொல்லி என் முன்னால தட்டை கொண்டு வந்து நீட்ட மாட்டாங்க, என்ன தொட்டு கும்பிட விட மாட்டாங்க. நீ உன் கைப்பட்டு என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடக்கவா? உன்ன மாதிரி என் பிள்ளைக்கு ஏதாவது குறை வந்துடக்கூடாது பாரு, நீ தள்ளி இரு அப்படின்பா. அதனால பிள்ளை இல்லாம எனக்கு எத்தனையோ பெரும் விலை மோசங்கள் வந்து விட்டது மன்னா. இது நான் இதுவரைக்கும் எத்தனையோ துன்பங்களை தாண்டி வந்தாலும் ஏந்தும் குழந்தை இல்லாதது எனக்கு எப்படியோ தெரிகிறது மன்னா. ஏன் மன்னா இதுவரைக்கும் நாமளுக்கு பிள்ளை இல்லாமல் போய்த்து ஆண்டி அடித்தே நான் அறக்குடுமை செய்தேனா மன்னா. பட்டர நெல்லில பாவினா பதற எள்ளி கலந்தேனா ஓட்ட நாளி மரக்கா போட்டு நான் பாவி போட்டளந்த தோசை உண்டா? அதான தூருக்குள்ள ஓட்ட நாளிய வச்சு ஓட்ட மரக்கால வச்சு நான் அளந்தது இல்லையே. ஓட்ட நாளி மரக்கான்னா எப்படி? அந்த காலத்துல வேலைக்கு ஆள் கூப்பிட்டு போனாங்கன்னா என்ன பயிர் அறுவடை செய்கிறார்களோ அறுவடை செய்யக்கூடிய பயிர்ல உனக்கு ஒரு மரக்காத்தாரே 2 மரக்காத்தாரே அப்படின்னு அளந்து போட்டு கொத்து கணக்கு சொல்லுவாங்க. சம்பளம் கிடையாது. இல்ல கொத்து கணக்குக்கு தான் வேலைக்கு ஆள் கூட்டிக்கிட்டு போவாங்க. அந்த காலம் துட்டுக்கு ரொம்ப சங்கடம். இப்ப மாதிரி கிடையாது. துட்டுக்கு மட்டும் இல்ல, சாப்பாட்டுக்கு அந்த காலம் ரொம்ப சங்கடம். ஆமா, அப்ப விளைச்சல் குறைவு. சாப்பாடுனா பயிர் வகைகள் சாப்பிடலாம், நெல்லரிசி சாப்பாடு சாப்பிட முடியாது. நெல்லரிசி சாப்பாடு ஏன் சாப்பிட முடியாதுன்னா அந்த காலத்துல இயற்கையான உரங்களை போடுவாங்க. இயற்கையான உரம்னா மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம், இப்படி உள்ள சாண உரங்களை வச்சுதான் விவசாயம் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து 5 மாசம் 6 மாசம் ஆகும் நெல் பயிர் அறுக்கிறதுக்கு அரை மேனி 3/4 மேனி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு விளைச்சல் வந்து காங்கல, சனத்தை வச்சு சாப்பிட முடியல. கடைசி வழிக்கு தான் நமக்கெல்லாம் சாப்பாடு. நெல்லரிசி சாப்பாடு அதுவே அற்ப சொற்பமா அப்பப்பதான் கிடைக்கும். ஆமா, எப்பமோ கடைசி வழி வருதுன்னு அப்படியே ஆணு பாத்துக்கிட்டே இருப்பேன். கடைசி வழி வந்த உடனே என்ன விடிய காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம். அன்னைக்கு சாயங்காலம் சாப்பாடு நெல்லரிசி சோறுடு அப்படின்னு பிள்ளைக்காடு கூட விளையாடுவேன். அப்போ அப்படி நம்ம ஆசைப்பட்டையா. இப்போ நெல்லரிசி சாப்பாடை கண்டா நமக்கு வாங்கலிக்கலாம் வருது. அந்த நெல்லரிசி சோறை அந்த அப்படியே பானையில மண்பானையில வடிச்சு அந்த சுடுதண்ணி உப்பை போட்டு குடிச்சா அந்த மனம் மணக்கும். நீங்க சோத்துல உப்போடாம அடிப்பீங்க, அதனால உப்பு போட்டு குடிப்பீங்க. ஆமா, எங்க வீட்டுல சோத்துல உப்பு போட்டு தான் அடிப்போம். சரி, குடிதண்ணி குடிச்சா ஒரு ரெண்டு கருப்பட்டி வச்சுட்டு குடிச்சோம்னா டேஸ்டா இருக்கு. பூரா ஆறி போமே. ஐயா, இப்ப உள்ள சுடுதண்ணியை வடிச்சு குடிச்சு பாரு.
இப்ப உள்ள சுடுதண்ணியை கிட்ட கொண்டு வந்தாலே ஒரு குமுக்குன்னு ஒரு வாடை வருது. எதனால தொட்டி தண்ணி வாடை வருது? எதனால தெரியுமா? ரசாயன உரம். என்னைக்கு ரசாயன உரம் நாட்டுக்குள்ள வந்துச்சோ அன்னையில இருந்து சாப்பாட்டுல உள்ள சத்துக்கெல்லாம் போச்சு. சத்து போச்சு. மனுஷனுக்கு உடம்புல நோய் வந்தாச்சு. பிரஷர் இருந்தா அப்படின்னு வருது. ஒரு உரம் ஒரு பக்கம். ஆமா, அரிசியை முறையாம குத்தி அப்படி வெள்ளேர்னு சரி பயிர் அடைச்சி கொண்டு கொடுக்காங்களே. ஆமா, அது என்ன போட்டு எப்படி ரெடி பண்ணானே யாரு வேண்டா? அதானே கேட்டேன். அதனாலதான் அப்படி வாட வருது. இப்பவும் அறுக்க இடத்துல போய் நெல்லை வாங்கி அவிச்சு நம்ம அவிச்சு போட்டு குத்தி சாப்பிட்டு பாருங்க, அது ஒரு டேஸ்ட் தான். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். பையரிசி இந்த கடையில வாங்குது அரிசி இப்போம்லாம் வந்திருக்கு. பொன்னி, டீலக்ஸ் பொன்னி, மானு, மயிலு, மார்க்குன்னு. இப்போ வார மாவாட்டிகளுக்கு யாருக்கு நெல்லு குத்த தெரியும், யாருக்கு நெல்ல வைக்க தெரியும்? எந்த மாவாட்டிக்கையா? எந்த மாவாட்டிக்கு? இப்போ வந்த மருமகளுக்கு. மருமகளுக்கா? ஆமா, மருமகளுக்கும் வீட்டுக்காரிக்கே தெரியுதோ என்னமோ தெரியல. சரி, அதுக்குள்ள நீ மருமகளுக்கு குத்த தெரியுமான்னு கேட்க அதானே கேட்டேன். ஆமா, வாரம் பெண்கள் பூராமே வந்த உடனே தீட்டுன அரிசி இருந்தா பொங்கலுக்கு ரெடியா இருக்காங்க. அவ்வளவுதான். என்ன பிறந்தவங்க தான் எல்லாத்தையுமே மறந்துட்டாங்களே. ஒரு நல்ல காரியத்துக்கு குறவப்பட தெரிய மாட்டேங்குது. சரி, நாலு அரிசியை சொலவ போட்டு பிடைக்க தெரிய மாட்டேங்குது. சரி ஐயா. ஒரு சில தேங்காவை அம்மியை வச்சு தட்ட தெரிய மாட்டேங்குது. சரி, குறவப்பட தெரிய மாட்டேங்குது. இப்படிலாம் இருக்கு. பெண்ணா பிறந்தவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. அப்போ அதை போலத்தான் இந்த நாகக்கன்னியானவள் தன் மனதிலே உள்ள மனக்கவலையை சொல்லுகிறார். சரி, அந்த காலத்துல ஓட்ட நாளி மரக்கா கொண்டு நான் போட்ட அந்த தோசை இருக்கவன்னா காட்டுக்கு வேலைக்கு ஆள் கூட்டிக்கிட்டு போனாங்கன்னா ஒரு மரக்கா 2 கொத்து 3 கொத்து தாரேன் அப்படின்னு அந்த கொத்து கணக்குக்கு தான் ஆள் கூட்டிக்கிட்டு போவாங்க. சரி, போன இடத்துல பயிர் விளைச்சல் நல்லா இருந்துச்சுன்னு வையி, அந்த பயிரை பார்த்த உடனே இவளுக்கு கொடுக்கவே மனசு வராது. அப்ப வீட்டுக்காரர் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சரி, இந்த அம்மா அவன் மரக்கால கொண்டு வந்து நெல்லை அளந்து போட்டுக்கிட்டு இருப்பா. இவளுக்கு வரிசையில நின்று அவ பெட்டியில நெல்லை வாங்குவா. அவ பெட்டியில நெல்லை வாங்கும் போது இவளுக்கு பார்க்கும்போது மனசு கேட்காது. அவர் அங்கிருந்து வருவாரு. கேப்பல விடிய காலத்துல இருந்து இன்னும் முன்னும் கூணு குறுக்க வளைக்க வேலை பார்த்திருக்காங்களே. சின்ன மரக்காட்ட அளந்து போட்டா எப்படி காணும்? நான் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய மரக்கா வச்சிருக்கேன். பெரிய மரக்கா அதை கொண்டு வந்து நீர் அளந்து போடும் அப்படின்பா. சரி, அவர் சொன்ன உடனே மரக்காவை தூக்கிட்டு வந்து அளந்து போடணும். நெல்லத்தான் கோதுவாரு. கோதும் போது அவ்வளவு நெல்லும் கீழே வழுவிரும். மரக்கால் வந்து ஓட்ட மரக்கா. மரக்கா வந்து தூருக்குள்ள பெரிய ஓட்ட மரக்கா. ஆமையா. அப்போ அப்படி நான் ஓட்ட மரக்கா போட்டு யாருக்கும் போட்டு இழந்தனா அந்த பாவத்தை நான் செய்யலையே. பட்டர நெல்லுல பாவி நான் பதற எல்லை கலந்தேனா என்று நாகராஜனை அழைத்த நாகக்கன்னி இன்னும் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எங்க நவாராஜமன்னா, எங்க நவாராஜமன்னா, எஜமான ரஜகிளிய நாமல் இரு பேர்களுக்கு நாகலோக பட்டணத்தில் இது நாளை இதுவரைக்கும் உங்க தேவி நாகக்கன்னி எத்தனையோ பொன்னிருந்தும் எத்தனையோ பொன்னிருந்தும் ஏந்தும் பிள்ளை உன்னை ஆவை அடித்தேன் அறக்கொடுமை செய்தேன் பட்டர நல்லதில பதற எல்லி கலந்தேன் ஓட்ட நாளை மறக்க ஓட்டலந்த தோசை உண்டு பிச்சைக்கு வந்தவர பின்னால் வர சொன்னேனோ அன்னம் என்று வந்தவர அடுத்து வர சொன்னேனோ தாயில்லா பிள்ளைகளை தலையதில் அடித்தேனோ மாதா இல்ல மதலைகளை
எனக்கு பெருங்கமலாதிகம் மாச்சி அதிகம் மாச்சி குழந்தை இல்லா கவலையது கவலையாது கவலையாது பெருங்கமலாதிகம் மாச்சி அதிகம் மாச்சி கொடுங்கமலை அதிகமாச்சி அதிகமாச்சி சாமி என் கனவா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணனா நான் வைத்தார்கள் அடைக்கலத்தை வயிறறிய செய்திட்டேன் உங்க தேவி நாகக்கண்ணி மதலையில்லா பெண்களை தான் மனக்குறையா பேசினேன் அண்ணா ஏந்தும் குழந்தை இல்லாதோ இருசு என்று பேசிட்டேன் என் கணவா ராஜமன்னா மன்னவ குழந்தை இல்லாதவர்களை நான் குறைவா பேசினேனா பேசினேனா ஏந்தும் பிள்ளை இல்லாதவரை இருசின்னு சொன்னேனா சொன்னேனா அப்படின்னு நாகக்கண்ணி சரி நான் ஒரு பாவமும் செய்யலையே மன்னா ஆனா ஒரு குழந்தை நமக்கு இல்லையே இல்லையே மன்னா நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க கூட எட்டி பார்க்க வருவதே இல்ல வாரதே கிடையாது முன்ன பின்ன வந்துகிட்டு இருந்தாங்க ஆமா இப்ப பிள்ளை இல்லைன்னு தெரிய ஆக நம்ம வீட்டுக்கு யாருமே வரலையே மன்னா அறவே வரது போறதுன்னு போயிட்டாங்க ஆ. ஒரு பிள்ளை குட்டி இருந்துச்சுன்னா ஒரு பண்ட மலகாரம் வாங்குவாங்க வீட்டுக்கு வருவாங்க என்னன்னு கேட்பாங்க கேட்பாங்க பிள்ளை குட்டியே இல்லைன்னா என்ன இவ வீட்டுக்கு என்னத்தை போட்டு போக அதானே என்ன அவளுக்கு போவாங்க? பிள்ளையா கொல்லியா அங்க போய் யாரை பார்க்க என்ன வேலை இருக்கு நமக்கு ஆமா ஆமா அப்படின்னு நினைப்பாங்க மனசுக்குள்ள ஆமையா அதனால மன்னா மன்னா இதனால் இதுவரைக்கும் எனக்கு ஏந்தும் பிள்ளை இல்லையே இல்லையே மன்னா கூலி விதிப்படியோ உடையாளி சொல் பிழையோ தாயாரின் விதிப்படியோ எந்த அலையதில இட்டெடுத்தா மாதாவின் விதிப்படியோ மகா தேவா இட்டெழுத்தா யாருடைய தீவினையோ யமனுடைய சொல் பிழையோ எக்காலத்தோட விதிப்படியோ ஐயா விதிப்படியோ எனக்கு கடவுளோட குச்சாந்தானோ சொல் பீழையோ தானோ காலத்தின் விதிப்படியோ எனக்கு கடவுளோட சொல் பிழையா மன்னா மன்னவா ஊழி விதிப்படியா எனக்கு உடையாளி சொல் பிழையா சொல் பிழையா யாரின் தீவினையோ எவருடைய சொல் பிழையோ தெரியலையே தெரியவில்லையே முன்னோர் செய்த பாவம் தானா முடிந்ததோ இப்பிறப்பில் ஆமையா அப்படின்னு நாகக்கண்ணி கண்ணீரை வடிக்கா ஆமா பார்த்தார் நாகராஜன் ராஜன் பார்த்து எம்மா ஏ நாகக்கண்ணி அம்மா நீ பிள்ளை இல்லைன்னு வருத்தப்படாத வருத்தப்படாதம்மா உனக்கு ஆம்பளை பிள்ளை ஞாபகம் வந்தா நீ என் முகத்தை பார்த்து உன் மனசை தேத்திக்க மனசை தேதிக்கோ எனக்கு ஒரு பொட்ட புள்ள ஞாபகம் வந்தா நான் உன் முகத்தை பார்த்து என் மனசை தேத்திக்கிடுவேன் முகத்தை பார்த்து என் மனசை தேத்திக்கிடுவேன் உனக்கு நான் பிள்ளை எனக்கு நீ பிள்ளை இருவேர்களுக்கு இடையில ஏனம்மா இன்னும் ஒரு தொல்லை அதான கேட்டேன் அப்படின்னு நாகராஜனுக்கு ஒரு பக்கம் கவலை இருந்தாலும் சரி மனைவி கவலைப்படக்கூடாதுன்னு ஆறுதலை சொல்லி ஆட்சி தேய்ச்சுக்கிறார் தேத்திக்கிறாய் அப்படி ஆட்சி தேய்ச்சும் போது என்ன நாகக்கண்ணி சொன்னா எப்படி உமக்கு என்னையா தெரியும் பிள்ளை இல்லா கவலை அதான உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் பிள்ளை இல்லாத வலி என்ன வலின்னு அதான கேட்டேன் நீர் ஆனா பிறந்த ஆம்பளை வீட்டுக்கு போவியரு வெளியே போவியரு வருவியரு அவன் காலையில போன மணிக்கு சாயங்காலம் 6 மணிக்கு காட்டுக்கு வேலைக்கு போனா விடியக்காலம் போயிட்டு சாயங்காலம் வாரியரு ஆமா உமக்கு என்ன தெரியும் அவன் குழந்தை நான் வீட்டிலே இருக்கேன் பாரு ஆமா எனக்கு தான் தெரியும் அந்த மன கவலை எப்படிப்பட்ட கவலைன்னு கவலை வந்து பெண்களுக்கு தான் தெரியும் ஏன் நாகக்கண்ணி அம்மா உனக்கு தான் பிள்ளை இல்லைன்னு வருத்தமா
அதான் கேட்டேன். ஆனா அப்புறம் அந்த ஆம்பளை ஏன் எனக்கு வருத்தம் கிடையாதா? ஆமா, எனக்கு வருத்தம் இருக்கத்தானேயும். எனக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். சரி, நீ பெண்ணா பிறந்தவா 4 பேர்ட்ட சொல்லி அழுதுருவ. ஆனா அப்புறம் அந்த ஆம்பளை என் மனசுக்குள்ளே வச்சு நீத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா, மனசுக்குள்ளே வச்சு நீத்துவேன். என்னத்த? சுண்ணாம்பு கல். அப்படி சுண்ணாம்பு வாங்கி தரேன், சேர்த்து நீத்து. அதாவது மனசுக்குள்ள வச்சு அப்படியே நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். கவலையை நான் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒன்னா பிறந்தவ உனக்கு என்ன தெரியும்? அதானே கேட்டேன். என்ன பிறந்தா சொல்லி என்கிட்ட சொல்லி அழுவுத. சரி, நான் ஆனா பிறந்த ஆம்பளை எங்க போய் சொல்லி அழட்டும், யார்கிட்ட போய் சொல்லி அழட்டும். அதனால உனக்கு இருக்கத மாதிரி கவலை எனக்கு இருக்கு நாகக்கண்ணி. நான் வேணா ஒரு நல்ல யோசனை சொல்லுதேன் கேளு. என்ன யோசனை? பிள்ளை இல்லன்னு நீ புலம்பி தவிக்கிய. ஆமா, ஏன் நம்ம பெத்தெடுத்தா தான் பிள்ளையா? அதானே. காசை கொடுத்து நம்ம கை குழந்தைய வாங்கி வளர்த்தா அது பிள்ளை ஆகாதா? ஆகாதா. நம்ம சொந்தக்காரங்கிட்ட எத்தனை பிள்ளை இருக்கு? ஆமா, அவங்கிட்ட ஒரு பிள்ளை எடுத்து வளர்ப்போமே. தம்பிட்ட 6 பிள்ளை இருக்கு. சரி, அண்ணன் வீட்டுல 5 பிள்ளைகள் இருக்கு. ஆமா, உங்க தங்கச்சி வீட்டுல 4 பிள்ளைகள் இருக்கு. 6 பிள்ளையாவது ஒரு பிள்ளைய எடுத்து வளர்ப்போமே அப்படின்னு நாகராஜன் ஒரு யோசனையை சொல்லுகிறார். சரி, நாகக்கண்ணிக்கு மனசு கேட்கல. கேட்காதுல. ஏ மன்னா, எத்தனைதான் எவ்வளவு பெரிய காசு கொடுத்து லட்சமா பணத்தை கொடுத்து ஒரு பிள்ளைய வாங்கி வளர்த்தாலும் நாளை பின்ன அந்த பிள்ளை நம்மள அம்மா அப்பான்னு சொல்லும். யாரோ ஒருவருடைய சொல்லை கேட்டு நம்மள அம்மா அப்பா இல்லைன்னு தெரியும் போது அது நம்மள மதிக்குமா? ஒரு நாளும் மதிக்கவே செய்யாது. சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு சேட்டை பண்ணினா நம்ம பெத்த பிள்ளையா நினைச்சு வளர்த்திருப்போம். அப்ப நம்ம பிள்ளை தவறான வழியில போக கூடாதுன்னு ஒரு அடிதான் அடிக்கும். அடிக்க மாட்டோம், கையத்தான் வாங்குவோம். என்ன ஆகும்? கேப்பான் பாரு கேள்வி. என்ன பெத்தவளா இருந்தா நீ அடிப்பியா? உன் வயத்துலன்னு நான் 10 மாசம் சுமந்து என்ன நீ பெத்திருந்தா என் மேல உன் கைப்படுமா? நீ என்ன இருந்தாலும் என்ன தத்துக்கு தானே எடுத்து வளர்த்த அப்படின்னு கேப்பாம்ல. அதனால அப்படி ஒரு பிள்ளை நமக்கு வேணுமாமன்னா? தேவையில்லை. தெத்து கோரே பிள்ளை வாங்கி, தெத்து கோரே பிள்ளை வாங்கி, பிள்ளை வாங்கி தெருவதில கொண்டு விட்டோம். தெருவோதா நிறைந்திடுமா? தெரிந்த சனம் நம்மை மதிப்பார்.
தெத்துக்கு ஒரு பிள்ளையை வாங்கி நாமல் தெருவிலே விட்டாலும் தெரு நிறைந்திடுமோ தெரிந்த சனங்கள் நம்மை மதிப்பார்களோ மன்னா. லட்ச லட்சமா பணத்தை கொடுத்து நம்ம ஒரு பிள்ளைய வாங்கி பந்தல்ல கொண்டு விட்டாலும் பந்தல் தான் நிறைய போகுதா, பார்த்த சனம் தான் நம்மள மதிக்க போறாங்களா மதிப்பார்களா அப்படின்னு நாகக்கண்ணி அந்த பிள்ளையே நமக்கு வேண்டாம், தான் பிறனும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் ரவி என்று சொல்லுவார்கள். அப்படி பிறக்குமையானால் மட்டும்தான் அது நம்ம உரிமையோடு உரத்தோடு இருக்கும் அண்ணா அப்படின்னு நாகக்கண்ணி நாகராஜனை அழைத்து சொன்னபோது பார்த்தார் நாகராஜன். அடியே நாகக்கண்ணி, காசுக்கு ஒரு பிள்ளைய வாங்கி வளர்ப்போம்னாலும் வேண்டாமுங்க. சரி கவலைப்படாதன்னாலும் கேட்க மாட்டுக்க. எப்ப பார்த்தாலும் கண்ணீரை வடிச்சு மூக்க சீந்தி 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 செவுத்துல வைக்கிய வெள்ளை அடிக்க முடியுமா வீட்டுல? அதானே வெள்ளை அடிக்க எவ்வளவு செலவாகும்? ஒம்பாட்டுக்கு வீட்டை போறா இப்படி ஒம்பாக்குறிய அழுது அழுது கண்ணீரை வடிக்கா போயாமே அழுதாத்தாங்க சளி பிடிச்சுக்கிடுமா? காட்டாம்பளை வீட்டுக்கு காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது என்ன பிறந்தா ஒரே அழுது அழுதுதான் என்ன நிலைமை? வீடான வீட்டுல ஒரு பொட்டை புள்ள அழுதுகிட்டு இருந்தா வீடு நல்லா இருக்குமா? அப்படி அழுதுகிட்டு இருந்தா அந்த வீடு நல்லாவே இருக்காது. வீட்டு அழுதுட்டா இருப்பாங்க மனுஷன். பிறகு குழந்தை ஆண்டவன் அருள் இருந்தா நமக்கு 60 வயதுக்கு அப்பாலும் ஆண் குழந்தை இருக்கும் அம்மா. இறைவன் அருள் இருந்தா 70 வயதுக்கு அப்பாலும் கண்டிப்பா நமக்கு ஏந்தும் குழந்தை இருக்கும். ஆகையினாலே நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், அருங்கவலை உனக்கு வேண்டாம்மா என்று ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை சொல்லுகிறார். எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. சரி அம்மா நாகக்கண்ணி, அம்மா நீ குழந்தைன்னு அழுவுத. ஆமா அந்த கவலை எனக்கு இருக்கத்தான் செய்யுது. இருக்கோ குழந்தைன்னா என்ன சாதாரணப்பட்ட விஷயமா? அதானே ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கணும்னா ஆமா கட்டி ஆணவனும் கதியா இருக்கணும். சரி அந்த ஆண்டவன் அனுக்கிரகமும் இருக்கணும். ஆமா அப்பதான் குழந்தைய பெத்தெடுக்க முடியும். சரிதான். என்ன கத்திரிக்காவை கடையில வாங்கி கணக்கு கொடுக்க, ஆமா உடனே மாங்காயா மார்க்கெட்ல வாங்கி கொடுக்க. சரி ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கணும்னா என்ன பாடுபடணும்? ஆமா அப்பந்தான் இந்த நாகராஜன் பார்த்தார். அடியே நாகக்கண்ணி, அப்படியானா இன்னும் ஒரு யோசனை சொல்லுகிறேன். போன ஜென்மத்திலே நாம இரு பேர்களும் என்ன பாவம் செய்தோமோ தெரியல. அந்த பாவத்தின் பிரதிபலமா கூட நமக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? ஒருவேளை பாவத்தை செய்திருந்தோமையானால் அந்த பாவத்தை தீர்க்க ஒரு புண்ணியம் செய்யணும், ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யணும். அப்படி ஒரு பரிகாரம் செய்தாதான் சரி நாமளுக்கு ஒரு பிள்ளை இருக்குமான்னு பாப்போமே. அப்படி என்று நாகராஜனும் நாகக்கண்ணையும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்து சுகம் அன்னும் மனை பொன்னும் பொருள் எல்லாம் எடுத்து அன்னதானம் சொர்ணதானம் ஆதானம் கோதானம் செய்ய வேண்டும் என்று அன்னதானம் சொர்ணதானம் அவர் அள்ளி அள்ளி தானம் செய்தார். மாதானம் கோதானம் அவர்கள் மறையவர்க்கும் தானம் செய்தார். பொன்பொருள் அவஸ்திரமா உங்களுடனே கொடுப்பார். தூரவழி போறவர்க்கு சுமை தாங்கி கட்டி வைத்தார். அங்கே காதவழி போறவர் கல்கிணற்றை கட்டி வைத்தார். நாகராஜ நாகக்கண்ணி தண்ணீர் என்று வந்தவர் தண்ணீர் பந்தல் போட்டு வைத்தார். பால் குடிக்கும் குழந்தையருக்கு பால் குடிக்கும் குழந்தையருக்கு அங்கே பால் மடங்கள் கட்டி வைத்தார். அங்கே கோவிலையும் கட்டுவார்.
எண்ணி கல்லை கண்ட இடங்கள் எல்லாம் கையெடுத்து வணங்குகிறார்கள், வணங்கி வரார்கள். கோயில் கண்ட இடங்கள் எல்லாம் கும்பிட்டு வணங்கி வருகின்றார்கள். அப்படி இருந்தும் அவங்களுக்கு அந்த பாவத்தின் கணக்காக நம்ம புண்ணியத்தை செய்தாலாவது பிள்ளை இருக்கும் நினைச்சாங்க, நினைச்சு செலவு பண்ணுதாங்க. அப்பவும் அவங்களுக்கு அதன் பிரதிபலமா ஒரு பிள்ளையே இல்ல. இவ்வளவு செலவு பண்ணியும் குழந்தை கிடைக்கல. தான தர்மம் செய்திருந்தும் ஒரு தவ குழந்தை கிடைக்கவில்லை. இல்ல அன்னதானம் செய்திருந்தும் அடுத்தும் ஒரு பிள்ளை இல்லை. அப்ப இந்த நாகக்கண்ணி பார்த்தா என்ன சொல்லுகிறாள்? இவ்வளவு செய்திருந்தும் நமக்கு ஒரு ஏந்தும் பிள்ளை இல்லாம இருக்குமே. ஆமா, அப்ப இறைவனுடைய விதிதான் நமக்கு இப்படி இருக்கோ எப்படியோ தெரியலையே அப்படின்னு நாகக்கண்ணி கவலைப்படுதா. ஆஹா, பார்த்தா நாகராஜன் இவளை என்ன சொல்லி நம்ம ஆறுதல் படுத்தனே தெரியலையே, எப்படிதான் ஆறுதல் சொல்வதே தெரியல. இவளை என்ன சொல்லி நம்ம சரி பண்ணலாம் எப்படி அப்படின்னு நாகராஜன் எவ்வளவோ ஆறுதலை சொல்லி பார்க்கிறார். நாகக்கண்ணி கேட்டபாடா தெரியல. அத கேட்க மாட்டோம்ங்க, குழந்தைன்னு ஒரே அழுவையா தான் இருக்கா. இப்போ பார்த்தாலும் ஒப்பாரி தான் வைக்க. ஆமா, ஒப்பாரி வச்ச அன்னைக்கே என்ன ஆகும்? இந்த வீடு உருப்படுமா? குடும்பம் உருப்படாது. ஆமா, தடையம் தான் போடும் பிறகு. அதனால இந்த நாகக்கண்ணிக்கு ஆறுதலை சொல்லியும் நாகக்கண்ணி கேட்காமல் கணவனை அழைத்து மன்னாதி இஞ்சி வைத்தா பிஞ்சி போட்டா இந்திரனா உடன் மன்னாயிரிசி
மலடின்னு தானே சொல்ல போறாங்க. அதானே கூட்டு வண்டி கட்டி கொண்டு குற்றாலம் போனாலும் குற்றாலத்து மக்கள் எல்லாம் என்னை குழந்தையில்லா மலடி என்று குறைவா பேசுவாங்களே மன்னா மன்னவா அப்படின்னு நாகக்கண்ணி சொல்லும் போது சொல்லுகின்ற போது நாகராஜ மன்னனுக்கு மனமே கேட்கல மன வருத்தம் தாங்க முடியாம அம்மா ஏன் நாகக்கண்ணி நீ கவலைப்பட்டா எனக்கும் கவலையா இருக்கு. உனக்கு கவலை வந்தா எனக்கு கவலை வரும். நீ கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆமா நீ இப்படி மன வருத்தத்தோடு இருந்தா என்னாலும் மன வருத்தத்தை தாங்க முடியாது நாகக்கண்ணி. நானே இருந்த இடம் போன இடம் வந்த இடம் எனக்கு ஒரு வேலைக்கு போக முடியல, ஒரு ஜோலிக்கு போக முடியல. ஆமா நீ வீட்டுக்குள்ள இருந்து இப்படி கவலைப்பட்டேன்னு சொன்னா நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா எனக்கு கவலை வரும்ல அம்மா. அப்ப இந்த நாகக்கண்ணி பார்த்தா சரி கணவன் நம்மளுக்கு ஆறுதலை சொல்லுதாருன்னு அவன் நினைச்சு பார்க்கல, மறுபடியும் கண்ணீரை வடிக்கா. நாகராஜன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? எப்படி? கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே கவலைப்படாதே அம்மா கவலைப்படாதே கணவன் நானும் சொல்லுகிறேன் கவலைப்படாதே கணவன் நானும் சொல்லுகிறேன் கவலைப்படாதே அன்னைக்கே தொல்லைன்னு இருக்கான். உனக்கு பிள்ளை இல்லாதவனுக்கு தான் அப்படி தெரியும். அத பிள்ளை பிறந்து ஒரு 2-3 வயசு ஆச்சுன்னா அது பண்ணக்கூடிய சேட்டை வரைக்கும் ஏ அப்பா ஏன்டா இந்த பிள்ளைய பெத்தோம், பிள்ளையவா நம்ம பெற்றிருக்கோம், பெரிய தொல்லைய பெற்றிருக்கோம் தாயே நினைச்சு பாப்பா. ஏன்னா அது பண்ணக்கூடிய சேட்டை அப்படி சேட்டை பண்ணுவான். தாத்தா பாட்டி தூக்கி சுமந்தாலும் எவ்வளவு நேரம் தான்? ஒரு தாய் பக்கத்துல கொஞ்ச நேரம் வந்தாலும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா தோலை பிடிச்சு தொங்குவான். சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா காமாட்டுல கிடப்பான். அவன் அங்க ஓடுவா இங்க ஓடுவா, ஒரு மிதி மிதிச்சாலும் தெரியாது. பிள்ளை அந்த பாடு பாப்பான். அவன் அப்பந்தான் சோத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. எம்மா எனக்கு ஆய் வருது அப்படிம்பா. அவ அப்பந்தான் காப்பி ஊத்தி குடிச்சுக்கிட்டு இருப்பா. எனக்கு ஒண்ணுக்கு வருது அப்படிம்பா. அவ காப்பியவும் குடிக்க முடியாது, சாப்பாடையும் சரியா சாப்பிட முடியாது. அவ குளிக்கணும்னு போய் நிப்பா. எங்க நீ விளையாண்டுகிட்டு இருப்பான், கீழே விழுந்துட்டு வந்துருவான். அவ அப்படியே ஒடியாந்து பிள்ளைய பார்த்து அவளுக்கு அதான் நேரம் சரியா இருக்கும். 3 வயசு 4 வயசு வரைக்கும் பிள்ளைய வளர்த்து விடுறது வரைக்கும் ஏ அப்பா எப்பாடு என்ன பாடுபடுவா பாவம். அப்படி ஒரு பாடுபட்டா தான் அந்த பிள்ளைய வளர்க்கலாம். உங்க ஆம்பளை உங்களுக்கு என்னையா தெரியும்? ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம தூசி தட்டாம கண்ணுக்குள்ள வச்சு பார்க்காத மாதிரி பார்த்தாக்கா வழக்கு வரைக்கும் கஷ்டம்தான். வளர்ந்து வாலிபமாயி அவன் ஒரு உத்தியோகத்துக்கு போய் லட்சக்கணக்குல பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு வயசு காலத்துல கொண்டாந்து போடும் போது எப்படி இருக்கும்? சந்தோஷம் போடுது. அப்ப மாத்திரம் உட்கார்ந்து இப்ப சொன்ன பாரு இதான் பாயிண்ட். உட்கார்ந்து திங்கும் போது உனக்கு தெரியும். இப்போ பையனை வளர்க்க படிக்க வைக்க உங்க சங்கடமா தான் இருக்கும். கொடுக்கக்கூடிய பிள்ளை கொடுக்கத்தான் செய்யும். சரி எல்லா பிள்ளையுமா கொடுக்கு. அதுதானே சரியான பிள்ளைகள். அதாவது நீ சொன்ன மாதிரி பிள்ளைய வளர்க்கறது வரைக்கும் சங்கடம் தான். இந்த பிள்ளைய பெத்து ஒரு வாலியமாக்கி அது நல்ல ஒரு இடத்துல இருக்கும்போது சந்தோஷமா தெரியும். ஆனாலும் வளர்க்கறது வரைக்கும் நமக்கு பாராத்தியம் தானே. சரிதானே. அதனால நீ கவலைப்படாத நாகக்கண்ணி. அம்மா
அந்த காலத்துல ஒரு காலத்துல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு வந்துச்சு எப்படி? நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வந்துச்சு. வந்துச்சு. இப்போ எப்படி வந்திருக்கு? இப்போ எப்படி? நாம் இருவர் நமக்கு ஏன் இன்னும் ஒருவர்? அதானே கேட்டேன். அதனால நீ வருத்தப்படாத. உனக்கு நாம் பிள்ளை, எனக்கு நீ பிள்ளை. ஆமா, பிள்ளை 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 அது பெரும் தொல்லை. சரிதான். பிள்ளைன்னா பெரும் தொல்லை. தொல்லை. பிள்ளை இருந்துச்சுன்னா ஒரு வீட்டுல 4 பிள்ளை இருந்துச்சுன்னா என்ன பிள்ளை இல்லாம இருந்தான்னா அமைய எல்லாம் 1/2 லிட்டர் பாலை வாங்கி சரி நல்ல சுண்ட காய்ச்சி இந்த 5 ரூபா ஆர்லிஸ் பாட்டில் வாங்கிட்டு பாத்தீங்களா? அப்படியா? அதை கொட்டி போட்டு சரி நல்ல திக்கா புருஷன முன்னாடி பால் குடிக்கலாம். அதே வீட்டுல 4-5 பிள்ளை இருந்துச்சுன்னா ஆமா 4 லிட்டர் பாலை வாங்கி சரி 4-5 கிளாஸ் தண்ணியை ஊத்தி சூடு பண்ணி சரிதான் ஒரு தேயிலை தட்டி போட்டு காப்பி டீயை போட்டு ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு கிளாஸ் ஊத்தி கொடுக்கணும். ஆமா ஒரு பிள்ளையா குடிச்சிட்டு இருக்கோம். சரி அதை குடிச்சுக்கு போய் கடை வெட்டி போய் குடிச்சிட்டு போது ஆகி போயிருவான். அதானே கேட்டேன். சல்லிக்கு போறோம்பா. ஆகி போகுதா? இருந்தாலும் இருப்பான். ஆகி போனதும் தெரியாது, நாத்திக்கிட்டு இருக்கும். ஆமா ஆகி போயிருவான். அவனை கொண்டு தூக்கி கொண்டு கழுவணும். பிள்ளை யாரும் எவ்வளவு தொல்லை இருக்கு பாத்தீங்களா? பிள்ளை இதுக்கு பிள்ளை பெரும் தொல்லை. அது எதுக்கு நமக்கு அப்படின்னு நாகக்கண்ணிக்கு இவர் எத்தனையோ சொல்லுதார அவ கேட்க பாடு தெரியல. கேட்க மாதிரி இல்ல. அப்பனா நாகராஜன் நாகக்கண்ணிக்கு ஆதலை சொல்லியும் கேட்காம ஐயா ஏ நாகராஜா நீங்க எனக்கு ஒரு யோசனையை சொன்னீங்க. எனக்கு அது சரியா படல. நான் உங்களுக்கு ஒரு நல்ல யோசனையை சொல்லுகிறேன், நீங்க கேளுங்க. இதனால் இதுவரைக்கும் என்னை திருமணம் முடித்தீர்கள், உங்களுக்கு எந்த பிள்ளை இல்ல. அதனால இன்னும் ஒரு பிள்ளைய நீங்க வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்னை மறந்து இன்னும் ஒரு பெண்ணை நீங்க திருமணம் முடிச்சா என்ன? என்ன சரியான யோசனை தான். ஆனா இருந்தாலும் எனக்கு அந்த எண்ணம் கிடையாது. ஆமா அந்த எண்ணம் இல்ல. ஆட்சியை பார்த்தோம்ல. ஆட்சி இருக்கு அழகுக்கு. சரி குரங்கு கையில பூமாலையை கொடுத்த கதையா இருக்கு. குரங்கு கையில பூமாலையை கொடுத்த கதையா ஆட்சி அப்படி ஒரு தங்க குணமா பேசுதாவோ. சரி நீ பண்ணுத சேட்டை இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க. இது பூரா இது 5 உப்புக்கு ஆவாத. இதனால என்ன இடைஞ்சல் பண்றவா தெரியுமா? சரிதானே. ஆனா விட்டாவல்ல ரொம்ப சேட்டை பண்ணிச்சிடுவீங்களே. தாய் மகன் எல்லாம் சேர்ந்து மொத்தமா கொண்டுறாரு. அதையும் சொன்னா வாச்சி அவர் நினைக்காரு நீ கேவலப்படுத்ததால. அப்போ நீங்க என்ன மறந்து இன்னொரு பெண்ணை திருமணம் முடிச்சா என்ன? அதுல என்ன கவலை இருக்கு? அவ வந்த யோகத்திலேயாவது எனக்கு ஒரு பிள்ளை இருக்கட்டுமே. இல்ல அவ வயத்திலே ஒரு பிள்ளைய பத்தி எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தானே. என்ன அம்மான்னு ஒரு வார்த்தை கூப்பிடும் இல்லையா அப்படின்னு நாகக்கண்ணி சொன்னா. நாகராஜன் அதுக்கு மனசே ஒத்துக்கிடல. ஏ நாகக்கண்ணி என்ன இருக்கு என்ன பார்த்து நீ என்னடி வார்த்தை சொன்ன? இதனால் இதுவரைக்கும் எத்தனைதான் பெண்ணை கல்யாணம் முடித்தாலும் எந்த பெண்ணை கட்டினாலும் உன்ன மாதிரி ஒரு பெண்ணு கிடைக்குமா? நான் கோடி பெண்ணை கட்டினாலும் உன் குணத்தை போல கிடையாதம்மா. உன் குணத்தை போல கிடையாதம்மா. ஆயிரம் பெண் கட்டினால் உன் அழகு போல கிடையாதம்மா. 1,00,000 பொண்ணு கட்டினாலும் ஒரு லட்சணம் போல் கிடையாதம்மா. ஒரு லட்சணம் போல் கிடையாதம்மா. அழக மாறி வருமா நாக
நாகக்கண்ணி உன் அழகு மாறி வருமா லட்சம் பொண்ண கட்டுனாலும் ஆமா உன் லட்சணத்தை பார்த்தா ஆமா லட்சணம் 32 லட்சணமும் உன் லட்சணம் மாறி வருமா அப்படின்னு நாகராஜன் கோபப்பட்டார். சரி என் மன்னர் வழியில நம்ம கவலை தீருமானு தான் நினைக்கேன். ஆமா கவலை தீர்ந்த பாடா இல்லையே அப்படின்னு நாகக்கண்ணி சரி நாகராஜனை அழைத்து மன்னாதி மன்னவர் மகுட மூடி ராஜ மன்னா ஒன்று எருமாடு மலராது மலை மேல மேய்ந்து வரும் ஏமாயில பசு மலராது ஏழையில மேய்ந்து வரும் வெள்ளாடு மலராது கொட்டாரத்தில் வளர்த்து வந்த குதிரை அது மலராது எங்க நவராஜ மன்னா நான் தொட்டதெல்லாம் ஏமன்னா மலடா போச்சு. அதுகளாது ஈனலாம்ல ஆடி ஈனலாம். அந்த ஆடு ஒரு குட்டி போடலாம். சரி. மாடு ஒரு கன்று போடலாம். போடலாம். கோழி கூட ஒரு முட்டை போடலையே மன்னா. வேற என்ன போடுது? கோழி ஒரு முட்டை போட்டாலும் ஒரு ஆம்லெட்டாவது போட்டு சாப்பிடுவனே. ஒரு ஆப்பாயில் புல்லாயில் சாப்பிடலாம். ஆப்பாயில் புல்லாயில். ஆப்பாயில் புல்லாயில். ஆமா. சரிதான். சரி. ஒரு கோழி கூட முட்டை போடலையே மன்னவா. கோழி கூடல கூட்டி அள்ளுனா ஒரு கூட இருக்கு. என்ன விட்டையாத்தான் வருது. கோழி முட்டை வந்த பாடு தெரியல. கோழி கூட பூரா விட்டையாத்தான் போடுது. கொட்டாரத்தில் வளர்த்து வந்த என் குதிரை மலடாச்சு. ஆச்சி. வேலையில மேய்ந்து வரும் அந்த வெள்ளாடு மலடாச்சு. ஆமையா. பக்கத்து வீட்டுக்காரி ஒரு தென்னம்பிள்ளை வாங்கி வச்சா. சரி. நானும் போட்டிக்கு ஒரு தென்னம்பிள்ளை வாங்கி வச்சேன். சரிதான் போட்டிக்கு. அவ வச்ச இடத்துல தென்னம்பிள்ளை என்ன இது? கொலை கொலையா காய்ச்சிருக்கு. என்னது காய்ச்சிருக்கு? தென்னங்காய். தேங்காய். தேங்காய் தென்னம்பாலை வந்திருக்கு. ஆமா பாலபாலையா இருக்கு. ஆமா மண்ணா கூட வச்ச தென்னம்பிள்ளை கொலை கொலையா காய்ச்சிருக்கு. பக்க வைத்த தென்னம்பிள்ளை தென்னம்பிள்ளை பால கூட வரவே இல்லை. பாம்பு மனஞ்சடைத்தா பசும்புல்லில் காலார் காக மனஞ்சடைத்தா இளையதில காலார் குருவி மனஞ்சடைத்தா கொப்பதில காலார் நான் பாவி மனஞ்சடைத்தா நான் பாவி மனஞ்சடை
எனக்கு அடுக்கலைக்கு பெண்ணும் இல்லை மன்னா மன்னவா நான் பாவி மனஞ்சடைத்தா பாங்கிணத்துலதான் போய் விழணும் எனக்கு சொந்தமா பந்தமா சொக்காரங்களா உறவுக்காரங்க இருக்காங்களா எனக்கு ஆம்பளை பிள்ளை இருந்து அவன் வீட்டுல போய் நான் 4 நாளைக்கு இருந்துட்டு வரேன் அப்படின்னு அங்க போய் ஒரு 4 நாளைக்கு இருக்கலாம் பொட்ட பிள்ளை இருந்ததுன்னா என் பொண்ணு வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க போய் ஒரு 4 நாளைக்கு இருக்கலாம் எனக்கு ஆணுக்கு ஆணும் இல்ல அடுக்கலைக்கு ஒரு பெண்ணும் இல்ல ஒரு பொட்ட பிள்ளை இருந்தான்னா தாயினுடைய கை வேலைய மாத்திருவா ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தான்னா அப்பாவுடைய கை வேலைய மாத்திருவான் அந்த அம்மா அவர் சோறு பொங்குனான்னா அந்த பிள்ளை ஒரு குழம்பு வச்சிருவா இவ குழம்பு வச்சானா அவன் கூட்டுக்கறி வச்சிருவா இவ சோப்பு போட்டான்னு வை அவ அலசி காய போட்டு மடிச்சே வச்சிருவா பீரோல்ல கொண்டு இவ முத்தத்தை தூத்தான்னா அவ கோலமும் போட்டுருவா பிறகு தாய் எங்கேயும் உடம்புக்கு நல்லா இல்ல 4 நாளைக்கு அவ ஆஸ்பத்திரி இருக்கான்னா வீட்டுல இருக்க பிள்ளை அத்தனை பேருக்கும் சோறு பொங்கி வயத்தை நிறைச்சு காப்பாத்திடுவா பொட்ட பிள்ளை அப்படி ஒரு பிள்ளை தாயினுடைய கை வேலையை மாத்திருவான் ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்னைவான் பொட்ட பிள்ளையா சொல்லுவாங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலனு ஆம்பளை பிள்ளைய சொல்லுவாங்க அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கான் பாரு அவன் ஆப்படிச்சா இவன் புல் அடிப்பான் அவன் கட்டிங் அடிச்சா இவன் கோட்டை அடிப்பான் அப்புறம் அப்படித்தான் வாங்க முடியும் கோட்டர் கடையில அப்ப முன்னால நின்னோம்னா புள்ள பின்னால நிப்பான் உண்மை நான் போயிருந்த கடைக்கு ஒரு அலுப்புக்கு ஒண்ணு வாங்கி அடிப்போம்ட்டு என் மகன் எனக்கு பின்னாடி நிக்கான் ஏது நடந்த உண்மையாப்பா ஆமா சொல்லு சொல்லு அந்த ஒண்ணு சொல்றான் ஏப்பா எனக்கு ஒண்ணு சேர்த்து வாங்கிருங்க வாய்ப்பே உள்ள கெட்டு போட்டிய நான் வரிசையில உனக்கு 2 ஆளுக்கு பின்னால நிக்கேன் வெயில் வேற அடிக்கி ஆமா நேரம் தவறிக்கிட்டு இருக்கு ஆமா அதனால நீ எனக்கும் சேர்த்து வைங்க நான் வெளியே வந்தது உனக்கு சுட்ட தாரேன் நான் என்ன ஒரே ஒரு மவன் சரி அவன் மனசு கண்ண கூடான்னு சொல்லி சரி அவனுக்கு ஒரு எம்ஜி கோட்டரை வாங்கி கொடுத்தேன் இப்படிலாம் தாப்ப இருக்கணும் இப்படி ஒரு பிள்ளையும் சரி இப்படி ஒரு பிள்ளையும் இப்படி ஒரு தகப்பன் இருந்தா நாடு உருப்படும் பிள்ளை இருக்கணும் அவன் என்ன செய்வான் அதுக்கு தான் சொன்னேன் அப்பனுக்கு தப்பாம பிள்ளை பிறந்திருக்காம்பா அப்ப 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடியில பாய்தான் அப்படின்லாம் ஊருக்குள்ள பேசுவாங்க ஆனா பொட்ட பிள்ளை தாய்க்கு கை வேலையை மாத்தும் நல்ல ஆம்பளை பிள்ளையா இருந்தா அப்பா என்ன வேலை பார்க்காரோ அதே வேலையை ஒரு டீ கடை வச்சா டீ கடை வைப்பான் ஒரு சாப்பாட்டு கடை வச்சா சாப்பாடு கடை வைப்பான் அவர் ஒரு சவுளி வியாபாரம் பார்த்தா நல்ல பிள்ளையா இருந்தா ஒரு சவுளி வியாபாரம் பார்ப்பான் அப்ப குடும்பத்தை காப்பாடுவான் நல்ல பிள்ளையா இருந்தா ஆவாத பிள்ளைன்னா ஆப்பு கோட்டர் புல்லு அப்பனும் பிள்ளையும் வரிசையில கோட்டர் கடையில இப்படித்தான் இருக்கும் வாழ்க்கை அப்ப எனக்கு ஆணுக்கு ஆணும் இல்ல அடுக்கலைக்கு ஒரு பெண்ணு இல்லையே மன்னா நான் பாவி மனஞ்சடைத்தா கிணத்துலதான் போய் விழணும் வேற வழியே இல்ல தண்ணி இல்லாத கிணறா பார்த்து விழுந்தாச்சுன்னா ஒரு இல்ல தூக்கி வேண்டாம் அதுவும் விழும்போது எப்படி விழணும் தெரியுமா தலையை கீழே மூடி குப்பரை போய் விழுந்தாத்தான் குப்பரை விழுந்தாத்தான் மண்டையில அடிக்கும் கொண்ட முடியாது ஆமா அதுக்கு பிறகு பிறவியே கிடையாது ஆமா பாங்கணத்துல விழுந்தா அப்படி விழணும் அவர் கிணத்துக்குள்ள விழுந்ததுக்கு எனக்கு வழி சொல்லுதாரு பிறவி கிடையாது அதுக்கு அடுத்து ஆமா அதுக்கு அடுத்து என்ன பிறவி பாம்பு கடிச்சா அது விதி முடிஞ்சிச்சுன்னா விதி முடிஞ்சது தானே பாம்பு கடிச்சா தான் பிறவி இல்லை மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஐயா பாம்பு கடிச்சாவதான் போல சொர்க்கத்து தான் போவாங்களாம் சரி அதுக்கு அடுத்து பிறவி கிடையாது இல்ல அப்போ 5 பாம்பு பிடிச்சாண்டு வீட்டுல விடணும் ஆமா பாம்பு கடிச்சு இறந்தாங்கன்னா ஆமா அவங்களுக்கு நேர சொர்க்கம் தான் சொர்க்கம் அந்த இடமே கிடையாது ஆமா நம்மளும் ஜாதகம் ஏன் அப்படி அது வந்து அப்படி மவுசது அது ஒரு விதி பலன் அப்படி இருக்கு ஆமா ஆமா மத்தபடி இயற்கையா செத்தோம்னா சரி அடுத்த பிறவில என்ன பிறகு ஐயோ செஞ்ச பாவத்துக்கு பிறந்த பிறவிக்கே இன்னும் விட தெரியலையே ஆண்டவன் நாயா படிச்சாலும் அடுத்த பிறவிக்கு எங்க போவ ஏன் தாத்தா நாயா பிறந்தால் நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடலாமியா நீ ஏன் வருத்தப்படுத இந்த மனுஷங்களா பிறந்து உலகத்துல வாழறதுதான் பெரிய கஷ்டம் அதுக்க கஷ்டமா இருந்தாலும் இந்த வாழாதவங்க வாழ விடுவாங்களா நல்லா இருந்தா பிடிக்க மாட்டுக்கு நல்லா இருந்துட்டோம்னு வைகி எப்பாவே நமக்கு முன்னால இப்படி போறான் நல்லா இல்லைன்னா சொல்லுவான் நல்லா இருந்த மனுஷன் இப்படி இருக்கானே அப்படின்னு அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவான் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஐயகம் இதான் அதனால அடுத்த பிறவிலாம் நீ நாயா பிறந்த நல்லது நினைச்சுக்க எந்த வீட்லயும் களவாண்டு தின்னுட்டு கிடைச்ச இடத்துல படுத்து வரங்கிடலாம் பிறவே
இருந்தாலும் ஒரு சில நேரத்துல நாய் போடுற பாட்டு பெரும்பாடா இருக்காது பாட்டு காட்டுல சரி பாவம் கஷ்டமா இருக்கு. அப்போ என் கனவா ராஜமன்னா மன்னவே இதனால் இதுவரைக்கும் இப்படியே நான் இருந்து விட்டேனே ஆமா அப்படின்னு நாகக்கண்ணி சரி நாகராஜனை அழைத்து இன்னும் மனக்கவலையை சொல்லுகிறாள் கண்ணு நல்ல புளிய மரம் கண்ணு நல்ல புளிய மரம் கவிரோடு ஆலமரம் கண்ணிலையும் காயாமலே மன்னவா கவிரோடு என்ன என் மன்னவா கவிரோடு என்ன பிஞ்சி நல்ல புளிய மரம் பின்னலாடு ஆலமரம் பிஞ்சிலையும் காயாமலே மன்னவா பின்னலாடி என்ன பாலன் ஏ மன்னவா பின்னலாடி என்ன தரத்து நல்ல புளிய மரம் தளிரோடு ஆலமரம் தரத்து நல்ல புளிய மரம் தளிரோடு ஆலமரம் தரத்திலையும் காயாமலே மன்னவா தளிரோடு என்ன பாலன் ஏ மன்னவா தளிரோடு என்ன பாலன் பருவ நல்ல புளிய மரம் பழம் பழுக்கும் ஆலமரம் பருவத்திலே காயா ஆயாமலே மன்னவா பழம் பழுத்து என்ன பாலன் ஏ மன்னவா பழம் பழுத்து என்ன பாலன் சாமி என் கனவா ராஜமன்னா நாம் பருவத்திலே காயா மன்னவ பழம் பழுத்து என்னவா காய்க்குகின்ற காலத்தில் காய் மாறி போனே பூக்குகின்ற காலத்தில் பூமாறி போனே சாமி என் கனவா ராஜமன்னா காய்க்கும் காலத்தில் நான் காய் மாறி போனேன் பூக்கும் காலத்தில் பாவினா பூ மாறி போனேன் மன்னா பட்டத்தோடு மழை பொழியணும் பருவத்தோடு விதைக்கணும் பட்டம் தவறினால் நஷ்டம் தானே மன்னா அப்படின்னு கட்டம் தானே பட்டம் தப்பி போச்சுன்னா பழங்கள் கூட ஒடிச்சு சாப்பிட முடியாது நாறு பறிஞ்சு போகும் அந்த பட்டத்தோட ஆவடி மாசம் புரட்டாசி மாசம் பழங்க போட்டு சரி தை மாசம் மாரடி கடைசி தை மாசம் புடுங்கினா தான் அந்த கிழங்கு ஒடிச்சு சாப்பிட ருசி இருக்கும் அதை விட்டு கார்த்திகை மாசம் போட்டு சரி பங்குனி மாசம் புடுங்கினோம்னா என்ன ஆகும் அந்த கிழங்கு ருசி மாறி போகும் பழங்கிழங்கு
நாராத்தான் போகும். ஆமா ஊர் நாரா போயிடும் அப்படின்னு இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் இனி நாமல் பிள்ளை இல்லா கவலையை தீர்க்கணுமேயானா தீராத வினைக்கு தெய்வம் தான் துணை என்று சொல்லுவார்கள். திக்கச்சவர்களுக்கும் அந்த தெய்வம் தான் துணை என்று சொல்லுவார்கள். ஆகையினாலே ஆண்டவனை எண்ணி அரும்பெரும் தவங்களை செய்யணும். நாம பிள்ளை வர வேணுமா, பெரிய தவம் இருக்க வேணும், காதலை வர வேணுமா, மணித்தவங்கள் இருக்க வேண்டும், குழந்தை வர வேணுமா, குழந்தை வர வேணுமா, நாம கொடிய தவம் இருக்க வேண்டும். அந்த நாகலோக பட்டணத்திலே குளித்து நீராடி இருவேர்களும் கொண்டவனும் தேவியுமாக நாகலோக பட்டணத்தில் தமம் இருக்க வேண்டும் என்று வெள்ளி செவ்வா தரமளி அது இருந்து வாராறு சனி மொழிகை ஸ்நானம் செய்து சங்கரன மனதில் எண்ணி புத்து பக்கம் தவம் இருக்க வாராரு நாகராஜனும் நாகக்கண்ணியும் அந்த நாகலோக பட்டணத்திலே மகளை வரம் வேணுமானா நாம மணித்தவங்கள் செய்யணும், செய்ய வேண்டும். இப்பவும் நமக்கு ஒரு கவலை இருக்கணும்னா என்ன கவலை இருக்குன்னு சொன்னா கடவுளை தான் நம்ம நினைக்கணும். கஷ்டம் வந்தா கடவுளை நினைப்பாங்க. எப்போதும் கஷ்டத்தை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா ஆகக்கூடிய காரியம் என்ன இருக்கு? தாயே முப்படாதி அம்மா என் கஷ்டத்தை தீர்த்து வை, ஏன் இப்படி என்ன சங்கடப்படுத்துத அப்படின்னு சொல்லி அவளை போய் வணங்கினா போதும். நம்ம கஷ்டமெல்லாம் காத்தா பறந்துரும். அப்ப நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம கடவுளை தானே நினைக்கணும் வேண்டும். நாகராஜனும் நாகக்கண்ணியும் அப்படியே சம்மதித்து குளித்து நீராடி அந்த மாணிக்க புத்துக்கு பக்கத்திலே தவம் இருக்க வேண்டும் என்று தவச்சாலை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று எப்படி அலங்கரிக்கிறார் தெரியுமா? எப்படி சாந்து கொண்டு தரமளி சாந்து கொண்டு தரமளி சந்தனத்தால் கோலம் போட்டு மாவு கொண்டு தரமளி மஞ்சனையா கோலம் போட்டார் ஆளு கொண்டு தரமளி பாலு கொண்டு அவர்கள் பன்னீராலே போட்டார். கோலம் போட்ட இடம் குருத்து வாழையிலை விரித்து குருத்து வாழையிலைக்கு மேல நாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிறமுறக்க தெச்சனை தேங்காய் தீபங்களை ஏற்றி வைத்து ஆறு காலம் பீடம் போட்டு அதிலே கம்பத்தடி நிறுத்தி கம்பத்தடி மேல எல்லாம் கனத்த செப்பு குடத்தை வைத்தார். கனத்த செப்பு குடத்து மாங்குளைய முறித்து வைத்தார். மாங்குளைக்கு மேல மணி உருண்டை மணி உருண்டை தேங்காய் மேல மணி உருண்டை அவர்கள் மஞ்சள் குல ஒன்று வைத்தார். மணி உருண்டை தேங்காய் மேல மஞ்சள் குல ஒன்று வைத்தார். மஞ்சள் குல மேல எலுமிச்சங்கனிய வைத்தார். எலுமிச்சங்கனிக்கு மேல இனியா கொட்ட பாக்கு வைத்தார். இனியா கொட்ட
வாக்கு மேல முருங்கடுகு ஒன்று வைத்தார் முருங்கடுகு மேல கொத்த மல்லி இதழம் வைத்தார் கொத்த மல்லி இதழும் மேல குண்டு மணி வரப்பு வைத்தார் குண்டு மணி வரப்பு மேல கொட்ட வாக்கு ஒன்று வைத்தார் கொட்ட வாக்கு மேல கோழி முட்டை ஒன்று வைத்தார் கோழி முட்டை மேல கோழி முட்டை குண்டு சிய நாட்டுவார நாகராஜனும் நாகக்கண்ணியும் அன்னவன் தேவியுமாகவே மனம் அதலை வரம் ஒண்ணு வேணும் என்று மணி தவங்களையும் செய்து வருகின்றார்கள் அப்படி தவம் இருப்பார்களே ஆனால் ஒரு நாள் ஒரு வாரங்கள் ஒரு மாதங்கள் அல்ல 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருக்கிறார்கள் எப்படி தவம் இருக்கிறார் தெரியுமா எப்படி உண்ணாமல் உறங்கிடாமல் என்று
அப்படி பார தவங்களை செய்யும் போது ஆமா ஆண்டவன் சிவபெருமான் வரவே இல்லை. இல்ல சிவனை காணாத நாகராஜனும் நாகக்கண்ணியும் இத்தனை வருடமா நம்ம தவம் இருந்தும் இறைவன் ஏன் இன்னும் திரும்பி வரல? எதற்காக? ஆண்டவே நமக்கு அனுக்கிரகம் செய்யல, அருள் புரியவில்லை. ஆமா, கஷ்டத்தோடு தவம் செய்தமே நம்ம கடவுளை இன்னும் பார்க்க முடியலையே. நம்ம கும்பிட்ட சாமியே நம்மள கைவிட்டுச்சுன்னா நமக்கு எப்படி கவலையா இருக்கும்? ஆமா, சாமியை கும்பிட்டா நமக்கு சங்கடம் இல்லாம இருக்கும். நம்ம சாமியை கும்பிட்டோம்னு சொன்னா நம்ம சாமிகிட்ட கேட்ட மாதிரி நமக்கு வர கொடுத்தாச்சு அப்படின்னா நம்ம வேணுங்கிறதை செய்யலாம் ஒரு கோயிலுக்கு. ஆமா, அப்ப சாமியே கஷ்டத்தை அறிந்து நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கவலையை தீர்க்காம இருக்குமேயானா மன கஷ்டப்படும் தானே செய்யும். அது சாமி என்ன எப்படி நினைக்குது தெரியுமா? என்ன நினைக்கி? அதாவது இந்த கஷ்டம் காணாது, இவன் செஞ்ச பாவத்துக்கு இன்னும் இதை விட கூடுதல் கஷ்டம் வரணும். அப்பதான் நம்மளை கும்பிடுதானா கும்பிடலையான்னு பார்க்கணும்னு சொல்லி சோதிக்கும் சாமி. சாமி சோதனை பண்ணும் நம்மள. சாமி சோதனை பண்ணாலும் பண்ணணும், ரொம்ப பண்ணக்கூடாதுல. ஆமா, அளவு இல்லாம பண்ணனா ஒரு மனுஷன் என்ன செய்வான்? தாங்க மட்டும் தான் தாங்க முடியும். மேல மேல கஷ்டத்தை கொடுத்தா ஒரு புண்ணு ஆறுறதுக்கு முன்னால இன்னொரு புண்ணு, இன்னொரு புண்ணு ஆறுவதற்கு முன்னால இன்னொரு புண்ணு. பிறகு என்ன செய்ய? சாமியை கும்பிட்டதே போதும்னு நினைச்சிருவான். அதான் கேட்டேன். அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் பார்த்தார்கள். கடவுள் நம்மளை இப்படி இன்னமும் நமக்கு வரம் கொடுக்காம இருக்காரு. இந்த கடவுளை எண்ணி நாமல் அழைக்க வேண்டும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணையும் ஆண்டவனை எண்ணி அழுது புலம்புகிறார்கள். எப்படி அழைக்கிறார் தெரியுமா? எப்படி? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கர, சிவ சம்போ சங்கர, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர. சம்போ சங்கர, இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கர. படியலக்கும் பரம்பொருளே சம்போ சங்கர, சிவ சம்போ சங்கர, பாராமல் இருப்பதே சம்போ சங்கர, எங்களை பாராமல் இருப்பதே சம்போ சங்கர. என்ன பாவம் நாங்கள் செய்தோம்? சம்போ சங்கர, சிவ சம்போ